ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ், ஃப்ரெஷ் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கார்டு கம்பைலேஷன். அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ நடிகைகளுடைய ஃபேஸ் கார்டு ஃபுல்லாக 1 2ன்னு கிடையாது, 10 15 நடிகைகளில் வந்து ஒரு கம்பைலேஷன் வீடியோவாக இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது ஃபேஸ் கார்டு லவர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பார்த்ததே நம்ம சமந்தா மாமி அண்ட் இப்போது நயன்தாரா மாமியோட ஃபேஸ் கார்டு ஜூமில் வச்சுருப்போம். அதுதான் வந்து ஹைலைட்டு. அதுவும் கொஞ்சம் எடிட்ஸ் எல்லாம் பண்ணி கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணும்போது, ஜூம் இன் பண்ணும்போது வேற மாதிரி இருக்குது நம்ம நயனோட ஃபேஸ் கார்டு. அண்ட் நெக்ஸ்ட்டு கீர்த்தி மாமி. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்தது எல்லாமே வந்து மாமிஸாக வருவாங்க. அடுத்ததும் வந்து ஒரு சூப்பரான ஒரு மாமி தான் வர போகிறாங்க. கீர்த்தி மாமி இது எப்படி இருக்குது சொல்லுங்கள். அண்ட் தம்மு இன்னுமே வந்து பெட்டரான இது போட்டிருக்கலாம், பட் இதுவே வந்து நின்று பேசுது கரெக்டாக. ஸோ தம்முவோட ஃபேஸ் கார்டு எப்படி இருக்குது. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நம்ம ஆலியா மாமி. ஆலியா பட் கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் திரும்பவும் நடிக்க வந்திருக்காங்க. பிக்கினி போட்டு நடிக்க வந்திருக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து பயங்கர ஹைலைட்டு. அந்த பிக்கினி குழந்தை பிறந்ததுக்கப்புறம் காட்டக்கூடிய பிக்கினிக்கு எப்போவுமே வந்து ஸ்பெஷல் வரவேற்பு மக்கள் கொடுப்பாங்க. அது கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க ஆல்ஃபா படத்தின் மூலமாக. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அனுபமா பரமேஸ்வரன் மல்லு அவங்களுடைய சூப்பரான ஒரு ஃபேஸ் கார்டு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு இது யாருன்னு தெரியல, உங்களுக்கு தெரியுதா? எனக்கு தெரிஞ்சு ராஷ்மிகா மந்தனா அவங்கள தான் இருக்கணும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சரியான சரி விடுங்க, நான் எதுவும் சொல்லலை, நீங்களே சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். அண்டு அடுத்து இது ஒரு அன்னோன் பியூட்டி, மேபி ஆயிஷா கான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பரான ஒரு ஆண்டி லுக்கில் இருக்கக்கூடிய 26 வயசு நிரம்பிய ஆயிஷா கானுடைய ஃபேஸ் கார்டு லுக் அது. ஸோ நெக்ஸ்ட்டு இது ஒரு அன்னோன் பியூட்டி, அன்னோன் ஆண்டி ஃப்ரம் தெலுங்கு மூவி. இவங்களுடைய பேர் கரெக்டாக தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். டைம் வந்து 2 நிமிஷத்தில் இது வருது. யாருன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு எனக்கு இப்போ ரீசெண்டான டைமில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய, என்னுடைய ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய வாமிகா காபி. என்ன மாதிரி கவர்ச்சி காட்டுறாங்க அப்பா, சரியான கவர்ச்சி, சரியான தொப்புலுங்க நம்ம வாமிகா காபிக்கு. ஃபேஸ் கார்டும் வந்து செம்மையாக இருக்கும், ஃபேஸ் கார்டு கம்பைலேஷன். நெக்ஸ்ட்டு இவங்களுடைய ஃபேஸ் இல்லாமல் எப்படி ஒரு கம்பைலேஷனில் நம்ம மிருனால் தாக்கூரோடைய க்யூட்டான ராவான லுக்கில் இருக்கக்கூடிய நடிகைகளை தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கம்பைலேஷன் வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வகையில் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது மாளவிகா மோகன். இவங்க ஏன்டா இந்த லிஸ்ட்டில் போட்டேன்னு சொல்லி கேட்காதீங்க, மேபி சில பேருக்கு பிடிக்கும் இல்லையா, அதனால் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து அவுடேட்டடான ஒரு நடிகையை வந்து வர போகிறாங்க, இலியானா மாமி. ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டு அப்புறம் அவங்கள ஹஸ்பண்டும் கழட்டி விட்டுட்டாங்க. இதனால் தனிமையில் இருக்கிறாங்க நம்ம இலியானா மாமி. ஸோ நெக்ஸ்ட்டு ருக்மிணி வசந்த், இப்போ இருக்கக்கூடிய பசங்களுடைய ஃபேவரட்டான ஆர்டிஸ்டாக இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு அவங்களுடைய உடல் அழகும் அவங்களுடைய மூஞ்சி தான் வந்து முக்கியமான ஒரு ரீசன். ஸோ ராவான மூஞ்சி லுக் க்ளோஸ்அப்பில் எப்படி இருக்குது. ஸோ இது அன்எக்ஸ்பெக்டடில் அனஸ்வரா ராஜன் மல்லு நடிகை. சரியான ஒரு இந்த யூத்தாக ஏதோ ஒரு படம் வந்துச்சுல, அந்த படத்தில் அந்த லுக்கு, சரியான லுக்கு அனஸ்வரா ராஜன் ஃபேஸ் கார்டில். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து ஒரு அன்னோன் பியூட்டி. இது யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். டைம் 3 அந்த டைமில் வருது. இவங்களுடைய ஃபேஸ் கார்டு எப்படி இருக்குது. அண்ட் வெட் லுக்கில் நல்லா தான் இருக்கிறாங்க, ஆனால் யார் அப்படின்றதான் தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு கயாடு லோகர், ஜென்ஸீஸ் ஃபேவரட்டான நடிகை கயாடு லோகர். விவிஐபிகளுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு நடிகை கயாடு லோகர். ஸோ இப்போது நிறைய படங்கள் கைவசம் வச்சுருக்கிறாங்க தன்னுடைய திறமையின் மூலம் மட்டுமே இல்லையா. நெக்ஸ்ட்டு ரகுல் பிரீத் சிங். கல்யாணத்துக்கு அப்புறம் மொத்தமாக வந்து கவர்ச்சியில் இறங்கிட்டாங்க. முன்னாடியாச்சும் கொஞ்சம் கொஞ்சம் மறைச்சிட்டு இருந்தாங்க, இப்போ மொத்தமாக உள்ளாடையை போட்டுட்டு தான் வெளியே வர்றதே, வெறும் உள்ளாடையை சொல்கிறேன், அந்த மாதிரி கவர்ச்சியில் இறங்கிட்டாங்க ரகுல் பிரீத் சிங். ஸோ நெக்ஸ்ட்டு எல்லாரோடைய ஃபேவரட், இவங்களை போட்டாலே இவங்களை ஏன்டா செகண்ட் ஹீரோயினாக போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு இவங்களுடைய அழகு பியூட்டி நின்று பேசுது. இந்த கருப்பு படத்தில் கூட இவங்களே ஹீரோயினாக போட்டிருக்கலாமே, எதுக்கு த்ரிஷாவை தேவையில்லாமல் போட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு இவங்களோட பியூட்டி நின்று பேசுது. இவங்களோட பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள். 0 படத்தில் நடிச்சிருப்பாங்கல்ல அந்த ஹீரோயின். ஸோ இந்த லிஸ்ட் எப்படி இருக்குது? கியாரா அத்வானி. ஸோ இது ஒரு புதுவிதமான கம்பைலேஷன் வீடியோவாக இருக்குல்ல. இந்த வீடியோ எப்படி இருக்குது, உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதே மாதிரி ஃபேஸ் கார்டு கம்பைலேஷன் பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து போடலாமா வேணாமா, கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.